இன்னைக்கு முழு காடை குழம்பு. இன்னைக்கு முழு காடை குழம்பு நிஷா செய்ய போகிறா. உங்களுக்கெல்லாம் காடை குழம்பா கிரேவியா? திக்கா வந்தால் கிரேவி, தண்ணியாக இருந்தால் குழம்பு, எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம். காடையை கை வச்சு ஒரு போட்டா கூட எடுத்துகிட்டு இருக்கலாம். சரி, இப்போ எடுப்போம். கண்ணுக்கிட்ட ஏதோ இருக்குது, இப்படி தொட இல்லை, அப்படியே தான் இருக்குது. நல்லா தொடடி. ஏதோ மாவு ஊட்டி இருக்கு. மாவா சிக்கனாவா? மாவு சிக்கனா ஏதோ. அடுத்தது என்ன சூடாயிருச்சு? அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். காடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காடை எவ்வளோ வாங்கினா? ஒரு காடை 65. 65 ரூபா. வாங்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோவா இருக்கும்? 30 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்படி அவ்வளோதானே? திருப்பூரில் நிஷா ஃபஸ்ட்டு காடைக்கறி சமைக்கையில் 25 ரூபாய்க்கு வாங்கி சமைச்சா. அப்போ தரணீஸ் மட்டும்தான் பிறந்திருந்தான். இல்லை, தியாவும் இருந்துச்சு. சின்ன பிள்ளை இந்த குஞ்சுகளை போட்டு கொத்துது. அது போடு அங்கிட்டு புளியை தோண்டிக்கிட்டு போடு. செடியெல்லாம் போட்டு நாஸ்தம் பண்ணிக்கிட்டு. 2 பெரிய வெங்காயம். அடுத்தது கரண்டி எடுத்துக்கிட்டு வா. ஓடு வேகம் பத்தலையே. வெங்காயம் ஒரு வழியா நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி பேஸ்ட். 2 தக்காளி வந்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்காது. தக்காளி பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மல்லித்தலையும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன். இதுவும் நல்லா வதங்கணுமா? நிஷா யூஸ் பண்ணுற டேப் இதுதான், பார்த்துக்கோங்க. ரியல்மியா? ரெட்மியா ரியல்மியா? ரியல்மி பேட் 2. அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட போகிறோம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். அனைத்தையும் நன்றாக ஊற்றி கலக்கவும். வடிவேல் படத்தில் பள்ளியில் இது கொக்கோ கோலா தயாரிப்பாங்கல்ல, மீசா கூட அப்படி நீட்டிக்கிட்டு வச்சுருப்பாங்க ஒரு படத்தில். அடுத்ததாக வந்து என்னுடைய பொடி, ஸ்பெஷல் பொடி. இது நிஷாவோட பொடி. மிளகு, சீரகம், சோம்பு. காமி. மிளகு, சீரகம், சோம்பு, மிளகா, மல்லி. என்னன்னு கரெக்டாக சொன்னா தானே அவங்களும் அரைப்பாங்க. அதான் சொன்னேன். மிளகு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன். மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மல்லி, வெறும் மல்லி இருக்குல்ல அது 1 ஸ்பூனு, ஒரு 5-6 காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, 5-6 மிளகா. அப்புறம் எல்லாத்துலேயும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒவ்வொன்று. அவ்வளோதான் போட்டு இது பண்ணால் அவ்வளோ நம்மளோட திரவிய பொடி வந்துடும். அப்புறம் திரவிய பொடியா? அடுத்தது அவ்வளோதானே? வேறு எதுவுமே போட வேண்டியது இல்லையா? தண்ணி ஊற்றி ரொம்ப உப்பு தான் மசாலா சேர்த்தாச்சு. இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கே. அவ்வளோதானே? இன்னும் உனக்கு கிராண்டாக என்ன வேணும்? ஆனாக்கா காடைக்கறி வந்து நாட்டுக்கோழி மாதிரி சமைக்கணும். நாட்டுக்கோழி மாதிரி சமைச்சாதான் சாப்பிட்டு பாரு. நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கணுமா? சரி, கொதிக்கட்டும். காடை வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. தேங்க்யூ சொன்னியா? மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம சேனலுக்கு. உன் மூஞ்செல்லாம் நல்லா பளிச்சுன்னு சோப்பு போட்டு கழுவிக்க. அப்போ தான் மூஞ்ச வீடியோவில் காமிக்கணும். நீ நான் சொல்லித்தர மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மூஞ்ச காமி, சரியா? பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் மூஞ்சி. அது மாதிரி மூஞ்சில் கரியல்லி தடவிக்க, இல்லாட்டி வெரிஃபை ஆகாது.
அதில் எப்படி பொட்டு வச்சிருக்கியா பேன் கார்டில் அது மாதிரி பொட்டு வச்சுக்க பேன் கார்டில் உள்ள மாதிரியே அதான் அது மாதிரி சீவிக்க தலையா வேறு வழி இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது இல்லாட்டி இப்போ இது ஐடி வெரிஃபிகேஷன் ஆகாது ஏன்னா உடனே வெரிஃபை பண்ணுறது இது இங்கே பாருங்க புக்லின் ஜேசிபி இது பேர் என்ன சொல்லு ஜேசிபிங்கிறது கம்பெனியோட பேர் இதோட பேர் என்ன வண்டியோட புக்லின் இல்லை ஜேசிபின்னு எல்லாம் சொல்கிறோம்ல இதோட பேர் என்ன ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுவாங்க இதோட பேர் ஜேசிபி கிடையாது ஜேசிபிங்கிறது அந்த கம்பெனியோட பேர் ஓகேயா இல்லை எதையும் பார்த்து வைக்கல ஒரு டிரைவர் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல இதெல்லாம் இன்னைக்கு முட்டை இட்டுருச்சா வெற்றிகரமாக 2வது நாள் முட்டை இட்டுருச்சு 3 நாள் முட்டை இட்டுருச்சு இதோட முட்டையெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வீடியோவில் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க எத்தனை முட்டை இடுது இன்னைக்கு அடை வைக்கிறதுலாம் அங்கே பாரு அது கூட்டி வருவோம் எழுதுனியா வெடிக்காது இது அந்த முட்டை அது என்ன புரியாது பொரிச்சு தின்றானா முட்டையை ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த ஒரு முட்டையை 2 முட்டையை பொரிச்சோம்னா கோழி நல்லா பொரியும் முட்டை நல்லா பொரியும்னு சொல்றது அந்த அப்ப சொல்லுவாங்க நாங்க அடை வச்சப்போ முட்டையை பொரிக்கல 11 முட்டை இட்டுச்சு 8 பொரிச்சிச்சு 16 15 அப்படியே முட்டையை வச்சோம் 12 முட்டை வச்சோம் ஒரு முட்டையை நிசா உடைச்சு விட்டா உயிரோடைய ஆமா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு வீசினேன் அதுல இருந்து ரத்தமா வந்துச்சு அப்புறம் பார்த்தா திறந்து பார்த்தா குஞ்சு இருந்துச்சு தெரியல ஏன்னா அது கடைசியா வச்சிருந்த முட்டையா இருக்கும் அதுல அடைக்கிட்டு போய் உட்காரல குஞ்சு பொறிச்சோன்னா குஞ்சுக்கிட்டே தான் போதே தவிர அடைக்கி போவே இல்லை சரி இல்ல போல எல்லாம் ஊழ முட்டையாச்சுன்னு போய் ஒன்னா எடுத்து வீசினா அப்படியே கவிச்சு மஞ்சளோட வந்துச்சு அதுல ஒண்ணுல மட்டும் குஞ்சு இருந்திருக்கு தெரியல கடைசியில் எத்தனை முட்டை தெரிஞ்சிருக்கும் ஆடுனா ஊழ முட்டை எத்தனை கோழி தேர்ந்துச்சு கடைசியா 2 குஞ்சு அவ்வளோ கருப்பு வந்து அதோட ஆய் கலர்ல ஒண்ணு கருப்பு கலர்ல நீ ஆய் கலருங்கிற ஏதாவது ஆய் கலர்னா அவங்க அம்மா கலர் அப்படியே அவங்க அம்மா ஜாடையிலேயே வந்துருக்குது அந்த குஞ்சை மட்டும் கொத்தாது அந்த கருப்பு இந்த வருது பாருங்க மகால கொட்டாது இத முட்டை இதான் ஒரு மவன் அங்க வர்றது மவன் அது மவன் அந்த கருப்பு குஞ்சு என்ன கொதிச்சிருச்சா அப்போ நீ கிரேவி தான் திக்காக இருக்கிறதுனால ஆமாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு பழைய மீன் குழம்பு இன்னும் இருக்குது அது சுட வச்சு 2 நாளைக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அல்லும் பழைய மீன் குழம்பு இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா தோசையோட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் காடை கிரேவி இப்போ எப்படி மத்தியானத்தோட காலி ஆயிரும்பாரு இருக்குங்கிறியா ஒன்றும் இருக்காது வேற என்ன அடுத்தது கொதிக்கட்டுமே சரி நல்லா கொதிக்கட்டும் ரெடியா முழு காடை நிஷா எங்களுக்கு கொடுக்கையில எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுத்துருவா தியா கிட்டையும் தர்ணேஷ் கிட்டையும் நிஷா காலையில் சொல்கிறா கோழி குஞ்சு சமையல் இன்னைக்கு அப்படின்னு ஐயா எனக்கு வேணாம் செல்வா சொன்னாரு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான அம்மா சாப்பாடு கொண்டு வரும் அது என்னன்னு கண்டுபிடிக்கனாரு தர்ணேஷ் சொல்றா சிக்கன் ரைஸா அப்படிங்கிறான் தியா சொல்றா ராலா அப்படிங்கிறா அப்புறமா நான் சொன்னேன் சின்ன கோழி குஞ்சு தர்ணேஷ் சொன்னேன் ஐயோ என் கோழி குஞ்சை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டா அப்புறமா நான் சொல்லிட்டேன் அப்புறம் காடை கொண்டு வருவேன் ஃப்ரிட்ஜை தரேன் தியா எனக்கு வேணான்ட்டா வேற கொண்டு போனால் வேலை செய்வான் அதெல்லாம் திம்பா தரமாக காடைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு என்ன ரெசிபி போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ 1-2 வீடியோ சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம் எதுக்காகனா நிஷா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது நான் இங்கே வரைக்கும் தான் வருவேன் ஆவுடையார் கோயில் வரைக்கும் இது நெடுவாக்கோட்டை வரைக்கும் இது அடைக்கலங்காத்தார் கோயில் வரைக்கும் நேராக நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிட்டு வராதிங்க ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அப்படி போங்க அந்த வழியில் நைட்டுக்கு 6 மணிக்கு தான் அம்மா போவோம் இங்கே முடிச்சுட்டு வரவே 3 மணி ஆயிடும் ஓ இட்லி எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு போகணும் இட்லி எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு போகணும் வாழையிலலாம் எடுத்துக்கிட்டு தான் போவோம்
சரி, அப்போ போயிட்டு வந்துடுங்க. மன்னார்குடி வர்றது யாரும் மீட் பண்ணணும்னா சிவன் ராத்திரி அன்னைக்கு நைட்டு மன்னார்குடியில் நிஷா ஃபுல்லாக தங்கியிருப்பா. மீட் பண்ணுங்க. எங்கன்னா நெடுவாக்கோட்டையில் நெடுவாக்கோட்டை ஐயனார் கோயிலில் விடிய விடிய கண்ணு முழிச்சிருப்பா. அப்போ வந்து பார்க்கலாம். நிறைய நல்ல செம்ம விசேஷமாக இருக்கும். நடந்து போயிட்டு நடந்து வரணும். நடந்து கப்பரை சட்டி தூக்கி இதுக்கு போவோம், சாவடிக்கு போவோம். அங்கே போவோம். அங்கே போய் கப்பரை சட்டி இறக்கி வச்சு கடாயெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் மறுபடியும் நைட்டு ஊர்வலம் போயிடும். பகலில் கடை சாப்பாடு போடுவாங்க. மதியானம் காலையில் போட்டுருவாங்க. 10 மணி போல். கோழியா இருக்கிறவங்க கோழி குழம்பு வச்சிருவாங்க. அப்புறம் அங்கே உள்ள அம்மனுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை வைப்பாங்க. விசேஷமாக இருக்கும். சொந்தக்காரவங்கெல்லாம் வருவாங்க நிஷாவுக்கு பேச்சு துணைக்கு. அதனால் அன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் நெடுவாக்கோட்டை வீடியோ போட்டுருவா நிஷா. இது இல்லாமல் நம்ம பழைய கோயிலுக்கு போகிறோம். இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், சிவகங்கைக்கு. அதுதான் நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். சரி, அவ்வளோதானே. குழம்பு ரெடி தானே? நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதுக்கு 10 நிமிஷம் கொதிச்சுச்சுன்னா கறி வெந்துடும். அதுக்கப்புறம் தரமாக எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.